ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கதிர் கவனிக்காமல் ரோடை கிராஸ் பண்ணதுனால ஒருத்தர் வண்டியில் கீழே விழுந்துட்டார். அவர் பயங்கரமாக கதிர்கிட்ட சண்டை போடும்போது செந்தில் கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் சுரேஷ் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் அந்த சம்மந்தம் பார்த்து அதை கிளியர் பண்ணி விடுறாரு. அப்போது கதிர்கிட்ட என்னாச்சு, ஏன் இப்படி வந்தீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் விசாரிக்கும் போது அவரும் கரெக்டான ரீசனை சொல்லிடுறாரு. அதனால் சுரேஷுமே வந்துக்கிட்டு பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி போனதுக்கப்புறமா சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டுருக்கிற வழியில் அவருக்கு அவங்களுடைய மாமாவுடைய ஞாபகம் வருது. இப்போ அவருடைய மாமனார் ஹாஸ்பிட்டல் இருக்காரு, சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு உடனே பதறி அடித்து வண்டியை கூட கவனிக்காமல் உளுந்தடிச்சு இந்த அளவுக்கு ஒரு மருமகன் ஓடுறான். நான் வந்துட்டு என்னுடைய மாமனாருக்கு சர்ஜரி நடந்துட்டு போய் எட்டி கூட பார்க்கல, அங்கே போய் நான் பிரச்சனை தானே பண்ணேன் நானும் மாமாவும். அப்போ மதிக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும், அப்போ மதி கோவப்பட்டதெல்லாம் நியாயம் தானே அப்படின்றத சுரேஷ் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அப்போ நம்ம அப்போ பண்ணது தப்பு அப்படின்னு சுரேஷ்க்கு இப்போ நல்லா புரிஞ்சு நம்ம மதிக்கிட்ட போய் சாரி கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லையும் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. மலர் நைட்டு வீட்டில் எல்லாருக்குமே சமைச்சிட்ருக்காங்க, மதியம் ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க, ஏன் கோமதி கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட அத்தை போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சுரேஷ் இங்கே விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா என்னாச்சு சுரேஷ், ஏன்டா இவ்வளோ நேட்டு அந்த தம்பியை கரெக்டாக விட்டுட்டியா பஸ் ஸ்டாண்ட்லன்றாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு என்ன, விட்டுட்டு வரும்போது ஒரு சின்ன பஞ்சாயத்து ரோட்டில் அதை கிளியர் பண்ணிவிட்டு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சுன்னா அப்படின்றாங்க. ஏதாச்சும் பிரச்சனையாடா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, சின்ன சாதாரணமான பிரச்சனை, பைக்கில் ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், ஒருத்தன் தெரியாமல் ரோடு கிராஸ் பண்ணிட்டான், வேறு எதுவும் இல்லைண்ணே அப்படின்றாங்க. சரி சுரேஷ், நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. ஆமாம், சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, எல்லோரும் கை கால் கழுவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்ன உடனே எல்லோரும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்காக வராங்க. எல்லாருமே உட்காந்து சாப்பிடலான்னு உட்காரும்போது கூட நம்ம ராஜுக்கு எப்பயுமே கதிரோட ஞாபகம் மட்டும்தான். கதிர் இப்போவும் கால் பண்ணல, நம்ம காலையில் கிளம்புறதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் இருந்து நம்ம ஃபோன் பண்ணதோடு சரி, ரொம்ப பயமாகவே இருக்கே, கதிர் என்ன பண்ணுறான் ஏதே என்னன்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷன்லேயும் குழப்பத்துலேயும் ராஜு இருந்துக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட உட்காரும்போது கூட சரியாக சாப்பிடவே மாட்டேன்றாங்க. சாப்பாடு பரிமாறி எல்லாருமே டக்கு டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. ஆனால் ராஜு மட்டும் இலையில் அப்படியே வச்சுக்கிட்டு சாப்பிடாமே இருக்காங்க. இது எல்லாருமே பார்க்குறாங்க. மீனா இருந்துக்கிட்டு ராஜி சாப்பிடு ராஜி, ஏன் என்னாச்சு அப்படின்றாங்க. என்னாச்சு ராஜி, சாப்பாடு எதனா பிடிக்கலையா, அப்படியே இருக்கீங்க, வேறு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கவா அப்படின்றாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட பிடிக்கல அவ்வளோதான், சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுமா ராஜி, ஏதாச்சும் உடம்புக்கு பண்ணுதா அப்படின்னு. அத்தை அவளுக்கு உடம்புக்கு என்னத்தை பண்ண போகுது, எப்போ பார்த்தாலும் கதிர் போனாலும் தானே அத்தை, கதிர் கால் பண்ணலேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க. யாருமா உன் புருஷனா அப்படின்னு கேட்குறாங்க மலருடைய அத்தை மாமா. ஆமாம், நான் எக்ஸாம் எழுதி இங்கே வந்ததுலேருந்து சரியாக அவர் என்கிட்ட பேசுகிறதே இல்லை, அதான் அப்படின்னுறாங்க. அப்போது நம்ம சுரேஷ் இருந்துக்கிட்டு, ஓ நான் உன்னை எக்ஸாமுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறப்போ கூட அவர் கால் பண்ணல, நீ ரொம்ப டென்ஷனாக இருந்த அப்படின்றாங்க. ஆமாம், இன்னுமே உனக்கும் உன் புருஷனுக்கும் சரியாகலையா, அதுக்கப்புறம் உனக்கு உன் ஹஸ்பண்ட் கால் பண்ணால, ஏதாச்சும் வேலையாக இருந்திருப்பாரு, சரி விடு ஃபோன் பண்ணுவார் அப்படின்றாங்க. ஐயோ விடுங்க தம்பி, அவள் அப்படி தான், விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு கோமதி சொல்லிடுறாங்க. சுரேஷ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, அம்மா நீ என்ன சொன்ன, என்ன பேர் சொன்ன அப்படின்றாங்க. கதிரவன் அப்படின்றாங்க. கதிரவனா அப்படின்னு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாரு. என்னாச்சு சுரேஷே அப்படின்னு மலர் உட்பட மீனா, அது மட்டும் இல்லாமல் கோமதி அவங்களுடைய அப்பா அம்மா கூட, என்னடா நீ எதுக்கு அந்த பேரை கேட்டுகிட்டே இருக்க அப்படின்றாங்க. இல்லை இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன் அப்படின்னு சுரேஷ் யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த பேரில் உலகத்தில் 1000 பேர் இருப்பாரோ, அவருடைய புருஷன் மட்டும்தான் இருப்பாரா என்ன அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இல்லை இப்போ தான் நான் இந்த பேரை கேள்விப்பட்டேன். ஆமாம் உங்களோட ஊர் சிவகங்கை தானே அப்படின்றாங்க. ஆமாம் தம்பி, இப்போ எதுக்கு அதை கேட்குறீங்க அப்படின்றாங்க. இல்லை எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, நான் வெளியில் வரும்போது ஒரு பிரச்சனைன்னு சொன்னல, அந்த இடத்துல அந்த பையன் கதிரவன் சொல்லிட்டு தான் நின்றுட்டு இருந்தான். நான் அவனோட பேரை விசாரித்தான், அவன் தெரியாமல் ஏதோ மெடிசன் வாங்கிட்டு ரோடு கிராஸ் பண்ணுறப்போ தான் வண்டியில் வந்தவர் கீழே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னார். அதான் யோசிக்கிறேன், அவன் பேர் கூட கதிரவன் தான், அவன் கூட சிவகங்கையிலேருந்து வந்திருக்காரதா தான் சொன்னான் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ராஜி ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க ராஜி இருந்துக்கிட்டு. ஆமாம் அவன் தான், நான் பார்த்தேன். ஆமாம் அவனுடைய ஹஸ்பண்டோட ஃபோட்டோ ஏதாச்சும் வச்சுருக்கியா, நீ அதை காட்டுறியா அப்படின்றாங்க. ஒருவேளை அவர் தான் இவரானு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல, அப்புறம் நான் தெரியாமல் ஏதாச்சும் சொல்லி தேவையில்லாமல் பதற்றம் ஏற்படக்கூடாதுல்ல. ஏன்னா அவர் அவருடைய மாமனாருக்கு ஏதோ கேன்சர்,
ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக சென்னைக்கு வந்திருக்கிறதாவும் ஆப்ரேஷன் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிறதாவும் சொன்னார். ஸோ நீ எதுவும் தப்பாக நினச்சிக்க கூடாதுல்ல அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனேவே நம்ம கோமதிக்கும் சரி மீனாக்கும் சரி ரொம்ப பதற்றமாயிடுது. என்ன என்ன தம்பி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஒரு நிமிஷம் யாரும் பதற்றப்படாதீங்கம்மா, அதான் சுரேஷ் சொல்கிறாள்ல, கதிரவன் ராஜோட ஹஸ்பண்டான ஃபோட்டோ பார்த்ததுக்கு அப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாமே, ஏன் எல்லாரும் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, பதற்றமாகறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நீ சீக்கிரமாக கதிர் ஃபோட்டோவை காட்டு அப்படின்றாங்க. கதிரோட ஃபோட்டோவை எடுத்து இதுவா பாருங்க, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் கதிர், டிராவல்ஸ் வச்சிருக்காங்க கதிரவன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா யோசிச்சு பார்க்குறாரு சுரேஷ். ஆமாம் இவரே தான் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ராஜி சாப்பாட்டுலேருந்து டக்குன்னு அப்படியே எழுந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. என் கோமதி மீனா அவங்க வீட்டு ஆளுங்க மட்டும் எழுந்திரிச்சு நின்றுக்கிறாங்க. ஆக்சுவலி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அவங்கள தீமாமாவும் கூட கை கழுவிட்டு எழுந்திரிச்சு நின்றுறாங்க. சுரேஷ் நல்லா பார்த்தியாடா, ராஜோட புருஷனாக தான் இங்கே பார்த்தியா, ஏமா உன் புருஷன் இங்கே வரதா தான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரலையா, ஒருவேளை மீனா புருஷன் மாதிரி சொல்லாமல் சர்ப்ரைஸாக இது வராங்களா என்ன அப்படின்றாங்க. மா சர்ப்ரைஸாக அங்கே வரவர் எதுக்குமா ஹாஸ்பிட்டல் போகணும், ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லணும், நீ பேசுகிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுமா. ராஜுக்கு இங்கே வந்திருக்கிற விஷயம் தெரியுமா என்னன்னு கூட தெரியல, நான் தான் அவரை வழியில் பார்த்துட்டு வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டேன். இந்த பேரை சொல்லலைன்னா, இந்த பேரை கேள்விப்படலைன்னா நான் அது கூட சொல்லியிருக்க மாட்டேன்னு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு. இல்லை நாம் காலையில் எல்லோரும் டூர் போடும்போது நான் கதிரை ஒரு இளநீ கடையில் பார்த்தேன். அப்போவே மீனாக்கா கிட்ட சொன்னேன், மீனாக்கா இருக்காது, நீ கதிரோட ஞாபகமாக இருக்கிறதுனால ஸோ அது கதிரா கடை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு மனசே கேட்கல. நான் திரும்பவும் கதிருக்கு கால் பண்ணி கேட்டேன். கதிர் நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொன்னான். ஆனால் செந்தில் மாமா கிட்ட கேட்டதுக்கு அவன் வீட்டில் இல்லை, வெளியில் எங்கேயோ ட்ராவல்ஸ்க்கு கிளம்பிட்டான், ஒருவேளை லாங்கில் எங்கேயாச்சும் போகிறதுனால என்கிட்ட சொல்லாமல் விட்டுருப்பான்னு நினச்சாங்க. நான் திரும்ப கேட்டேன், அவர் சொல்லவே இல்லை. கதிர் நான் வீட்டில் இருக்குன்னு தான் சொல்லி சமாளிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாத்த. அவனோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு என்னமோ இவர் இப்போது அண்ணா சொல்கிறதெல்லாம் வச்சு கேட்கும்போது கதிர் சென்னையில் தான் இருக்கானுன்னு தோணுதத்த. ஆமாம் நீங்கள் ஏதோ ட்ரீட்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல் எதாவது சொன்னீங்களே, யாருக்கு ட்ரீட்மெண்ட், என்ன இன்னொரு தடவை சொல்கிறீங்களா, எனக்கு பதற்றத்தில் ஒன்றுமே புரியல அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. கூல் ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகாதீங்க. அப்போது உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே ராஜுவும் சரி கோமதி மீனா ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. தம்பி என்ன சொல்கிற நீ, என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்றாங்க. சுரேஷ்க்கு புரியல. இங்கே பாருப்பா, என் அண்ணன் தான் ராஜோடைய அப்பா, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். சொந்தத்திலே தான் நாங்கள் பொண்ணு எடுத்துருக்குறோம். என் அண்ணன் தான், நான் விட்டு ஓடி வந்துட்டேன். என் பையன் தான் கதிர்வேல். என் பையனை ராஜு ஒரு விருப்பமே இல்லாமல் ஒரு மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு உங்களுக்கு, அதில் நான் அப்புறம் சொல்கிறேன். என் அண்ணனுக்கு என்னாச்சுன்றாங்க. ராஜி நீ இந்த விஷயத்த கேட்டு பதற்றப்படாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய மாமனாருக்கு ஏதோ பிரச்சனை, என்னுடைய மனைவியோடைய அப்பாவுக்கு பிரச்சனை, ஸோ கேன்சர் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, ஆப்ரேஷன் அவருக்கு இப்போ தான் நடந்திருக்கு, அவர் கூட யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் போகணும் அப்படின்னு பக்கத்தில் மெடிக்கலில் மெடிசன் வாங்கிட்டு அவர் வேகமாக ரோடு கிராஸ் பண்ணும்போது தான் ஸோ வண்டியிலேருந்து அவர் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டார் வேற ஒருத்தர். ஸோ அப்போ தான் இந்த சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. நான் அவரை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே எல்லாருமே துடிச்சு போயிடுறாங்க. சுரேஷ் என்னடா சொல்கிறேன், ராஜி அப்போது அது உன் அப்பாவாப்பா, கதிர் உன்கிட்ட எதுவுமே சொல்லலையாப்பா அப்படின்றாங்க. ஏ ராஜி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, இந்த தம்பியை வேற சென்னையில் கதிரை பார்த்து தான் சொல்லுது, நீயும் சொல்லிட்டு இருக்க, கதிர் நம்மக்கிட்ட சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேனடி, நீ உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு துடிக்கிறாங்க. அத்தை நான் தான் ஃபோன் பண்ணால் சரி, கதிர் ஃபோன் எடுக்க மாட்டேன்றானே அத்தை அப்படின்றாங்க. ராஜி இப்போ இவர் சொல்கிறதெல்லாம் சுரேஷ் அத்தா சொல்கிறப்போ ரொம்ப பயமாக இருக்குது, திரும்ப கால் பண்ணுங்க அப்படின்றாங்க. இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே மதியும் மலரும் ஏதோ பிரச்சனைன்றதை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு குழப்பம் நடக்குதுன்னு. ஸோ எல்லாம் சாப்பாட்டையும் எல்லாத்தையும் இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலியை சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க, பாப்பாவும் தூங்கிட்டாங்க. இப்போ தான் ராஜி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. கதிர் அதாவது ஃபோன் எடுக்கலன்னு ரொம்ப பயப்படுறாங்க. உடனே அந்த மெடிசன் எடுத்துகிட்டு போய் சிஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு, என்னாச்சு சிஸ்டர் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. சார் பேஷண்ட் கூட இருங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா என்ன எதுன்றதை பார்த்து செய்யணும்ல, ஆப்ரேஷன் பண்ணவரை விட்டுட்டு உங்கள் பாட்டுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, என்ன அர்த்தம் சார் அப்படின்றாங்க. இல்லை மெடிசன் வாங்க தான் போயிடணும் அப்படின்றாங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தர் தான் இருக்கீங்களா, ஏன் இன்னொருத்தர் கூட கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கக்கூடாதா, இவங்களுடைய மனைவி எங்க, இவங்களோட பொண்ணுங்க எங்க, இவங்களுக்கு யாருமே இல்லையா, நீங்கள் யார் அப்படின்றாங்க. நான் இவருடைய மாப்பிள்ளை அப்படின்றாங்க. சரி உங்கள் வீட்டு சைடில் யாருமே இல்லையா அப்படின்னுலாம் கேட்குறாங்க. இல்லை டாக்டர் நான் மட்டும்தான் அவர் கூட வந்திருக்கிறேன், நாங்கள் சிவகங்கையிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்றாங்க. சரி எங்கேருந்து வந்தால் என்ன சார்,
ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் ப்ராப்ளம்னா ஃபேமிலி அத்தனை பேரும் துடிச்சிட்டு வந்து நிற்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களே, அதனால தான் சார் கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எங்கேயும் போகாமல் இங்கேயே இருங்க. வேணும்னா ஏதாச்சும் உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு சிஸ்டர் சொல்லிட்டு போகிறாங்க. சரி சிஸ்டர், இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் போனதுக்கப்புறமா ஏதாச்சும் வேணுமா, ஏதாச்சும் உடம்புக்கு பண்ணுதுங்களா, நான் போனதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனையா அவங்களுக்குன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிஸ்டர் தான் தேவையில்லாமல் பயப்படுறாங்க, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. சரி நீங்கள் பேசாதீங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா படுத்து கண்ணை மூடி தூங்குங்க, வலி ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், டாக்டரை வர சொல்லி இன்ஜெக்ஷன் ஏதாச்சும் போடலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுக்கிறாரு. கதிர் ஒரு நிமிஷம் கூட தூங்காமல் கூடவே தான் இருக்காரு. நைட்டு 7:30 மணி 8 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நைட் டைம் எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல திரும்பவும் முத்துவேல் தூக்கம் வராமல் கண் விழிச்சிட்டாரு. கதிர் இருந்துக்கிட்ட என்னாச்சு, ஏதாச்சும் வேணுமா, பசி ஏதாச்சும் எடுக்குதா அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாக்கு ரொம்ப வறண்டு போகிற மாதிரி இருக்குது, தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுக்குறியான்றாங்க. தோ அப்படின்னு வழக்கம் போல் கதிர் தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்ததுக்கப்புறமா சரி நீ போய் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதோ சாப்பிட்டேன் அப்படின்றாங்க. பொய் சொல்லாத கதிர், எனக்கு தான் ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுல்ல, நீ எனக்கு இவ்வளோ தைரியம் கொடுக்குற, நீ ஏன் இப்படி சாப்பிடாம கொல்லாமல் பட்னியாக கண் விழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க, போய் நீயும் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு வந்து தூங்கு அப்படின்றாங்க. இல்லை உங்கள் கூடவே இருக்கணும்னு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நான் எங்கேயும் போகலை, நான் இங்கேயும் இருக்கேன், எனக்கு பசியெல்லாம் ஒன்றும் எடுக்கலை, இப்போ தான் மெடிசன் வாங்கிட்டு வரும்போது வரவெளி டீ குடித்தோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கதிர் டீ குடித்தா எவ்வளோ நேரம் தாங்கும், போய் சாப்பிட்டுட்டு வான்றாங்க. இல்லை இருக்கட்டும் பரவாயில்லன்றாங்க. கதிருக்கு அப்போ தான் கால் மேலே கால் வந்துகிட்டே இருக்குது. யார் அப்படின்றாங்க. இல்லை ராஜி தான் கால் பண்ணுறா அப்படின்னு. எடுத்து பேசலாம்ல, நீ ராஜிக்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணுறதுனால ராஜிக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்துட போகுது அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் ராஜிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு. இதுக்கப்புறம் எப்போ பேசுவேன், ராஜி ரொம்ப மனசொடிஞ்சு போயிடுவா, நீ எவ்வளோ முக்கியம் ராஜிக்கு, ஃபோன் எடுத்து பேசு அப்படின்னு முத்துவேல் சொல்கிறாரு. தான் பொண்ணுக்காகவும் யோசிக்கிறாரு. ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது எடுக்கிறதே கிடையாது. அத்தை கதிர் எடுக்கவே மாட்டேன்றா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் என்ன நீங்கள் எந்த இடத்துல கதிரை பார்த்தீங்க, எந்த ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் கதிர் சொன்னானா அப்படின்றாங்க. இல்லையே, ஹாஸ்பிட்டல் பேரெல்லாம் எதுவும் சொல்லலையே, ஆனால் அவனை பார்த்த இடத்துல இருந்து பக்கத்தில் 2-3 ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் விசாரிச்சா தான் தெரியும் அப்படின்றாங்க. அத்தை ப்ளீஸ் அத்தை, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம சுரேஷ் அண்ணனை கூப்பிட்டுட்டு இப்போவே கிளம்பி போகலாம் அத்தை, அப்பாவுக்கு வேறு ஏதோ ஆப்ரேஷன் அப்படின்னுலாம் கதிர் சொல்லியிருக்கான், ஃபோனையே எடுக்க மாட்டேன்றான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கத்த, ஒரு வேளை அப்பாவுக்கு உடம்புல பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுனால தான் ஒரு வேளை கதிர் நம்ம எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்காக கூப்பிட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருக்கானா. இதுக்கு முன்னாடி கூட சென்னைக்கு முக்கியமான ஒரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போனோம், அந்த பேஷண்ட் கூட நான் தான் போகணும், முக்கியமாக அவர் என்ன தான் கேட்பாருன்னு கதிர் கிளம்பி போனானே, ஒரு வேளை கண்டிப்பாக அதுவாக தான் இருக்குமோ, அப்பாவை தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பானோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு, நம்மக்கிட்ட யார்கிட்டையும் சொல்லாமல் கதிர் மறைக்கிறானா அத்தை அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. அத்தை ராஜி சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போல இருக்குன்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அவன் சென்னைக்கு அடிக்க வந்துட்டு தான் இருந்தான், ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு தான் வந்தான், அப்போது எனக்குமே ரொம்ப பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்றாங்க. ராஜி நீ ஒரு வேலை சரியா, உன் அப்பா வீட்டில் இருக்காரா இல்லையான்னு நீ உன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறியா, அப்படி கேட்டேன்னா கன்ஃபார்ம் ஆகிடும்ல அப்படின்றாங்க. ஆமாக்கா பதற்றத்தில் நான் மறந்துட்டேன்னு உடனே அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணவும் ராஜி ஃபோன் பண்ணுறான்னு சொல்லிட்டு எடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. சக்திவேல் இதெல்லாம் கவனிச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் அண்ணி யாருக்கு ஃபோன் பேசுகிறாரு, அண்ணன் வேற எங்கேயோ அந்த கதிர் பையன் கூட கிளம்பி வெளியில் போகிறாரு, இதோ இப்போ அண்ணி மரவாக பேசிகிட்டு இருக்காங்க, குடும்பமாக சேர்ந்து ஏதாச்சும் பிளான் பண்ணுறாங்களான்னு இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சக்திவேல் தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருக்காரு. அண்ணி இங்கே எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு ஸோ மொத்த சொத்தையும் மகளுக்கும் மருமகனுக்கும் எழுதி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு, அதுக்கு தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அவர் ஒரு பக்கம் தப்பாக புரிஞ்சிட்ருக்க. இங்கே ஹலோ சொல்லு ராஜி அப்படின்றாங்க. மான்னு ரொம்ப பதற்றமாக பேசுகிறாங்க. என்னாச்சு ராஜி, சென்னைக்கு எக்ஸாம் எழுத தானே போனேன், எக்ஸாம் எல்லாம் நல்லபடியாக எழுதி முடிச்சிட்டியா அப்படின்றாங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, அப்பா எங்க அப்படின்றாங்க. ராஜி உன் அப்பா இங்கே இல்லை, உன்னை பார்க்க சென்னைக்கு வந்திருக்காருன்றத நீ கண்டுபிடிச்சிட்டியா, அப்பா அங்கே வந்தாரா அதுக்கு தான் கேட்குறியா, சென்னையில் எங்கேயாச்சும் அப்பாவை பார்த்தியா, அவர் உன் மேலே எம்பிட்டு பாசம் வச்சுருக்காரு தெரியுமா, உன்னை பார்க்க டைரெக்டாக வராமல் நீ நேரில் வந்தாலும் உன்கிட்டையும் பேசாமல் நீ எக்ஸாம் எழுத போகிற சென்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மாப்பிள்ளையோடு சேர்ந்து அவர் சென்னையில் தான் இருக்கார், உன்னை தூரம் இருந்து பார்த்துட்ருக்காரு, ஆனால் நான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொன்னேன்னு மட்டும் நீ அப்பா கிட்ட சொல்லிடாத, அவரை பார்த்து எதுவும் கேட்கவும் செய்யாத, அப்பா உன்னை பார்க்க சென்னைக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே முக்கால்வாசி கன்ஃபார்ம் ஆகிடுது.
அப்படியே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்னாச்சு ராஜு, எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதுனியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதிட்டேம்மா, சரி நான் உங்களுக்கு அப்புறம் கூப்பிட்றேன்னு கால் கட் பண்ணிடுறாங்க. ராஜு அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கோமதியும் சமாதானப்படுத்தி அழுகுறாங்க. ராஜு அழுவாதன்னு அவங்களுடைய மொத்த ஃபேமிலியுமே அழுதுட்டு இருக்காங்க. என்னப்பா ராஜு, இங்கே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலன்னு பாக்கியராஜ் ஒரு பக்கம், மலர் மதியம் எதுவும் ஆயிருக்காது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. ஏன் அத்தை கதிர் எல்லாத்தையும் மறைச்சான், நான் சென்னையில் இல்லை ஊரில் தான் இருக்கேன்னு சொன்னான், அவனை சென்னையில் பார்த்தேன், இப்போ அப்பாவும் கதிர் கூட இருக்கிறதா தான் அம்மாவும் சொல்கிறாங்க. கதிர் நான் எக்ஸாம் எழுத போகிறேன், என்னை பார்க்கறதுக்காக அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு, ஒரு வேளை வீட்டில் தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு கதிர் போய் சொல்லி ஸோ என்னை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட்க்கு வந்திருக்காங்க போல இருக்குன்னு மீனாவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ராஜுவும் சரி எல்லாருமே ரொம்ப துடிச்சு போயிடுறாங்க. ப்ளீஸ் சுரேஷண்ணா, நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்களோ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா, என் அப்பாவுக்கு என்னாச்சு நான் பார்த்தே ஆகணும், கேன்சர் ஆப்ரேஷன் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அம்மா தம்பி நானும் போகணும்னு கோமதி சொல்லவும், பதறாதீங்கம்மா ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு. அண்ணே வாண்ணே நம்ம 2 பேரும் இவங்கள வண்டியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு வண்டியில் மீனா ராஜு கோமதி எல்லாம் கூட்டிகிட்டு போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா உடனே என்ன ஏதுன்னு போய் பாருங்கள், அவருடைய அப்பாவுக்கு என்னமோ ஏதுன்னு சொல்கிறாங்க, பயமாக இருக்குன்னு இவங்களுடைய வீட்லேயும் சொல்லவும், நான் போயிட்டு வந்துடுறேன் மலர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா அம்மா நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறோன்றாங்க. அவங்களும் போகவும், பயப்படாமல் போங்கம்மா எதுவும் ஆகாதுன்னு இங்கே மலர் வீட்டு சைட்லேயும் சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்களோட அத்தை மாமா சொல்லவும் இவங்களும் ரொம்ப பதற்றமாக போகிறாங்க. எதுவும் ஆயிருக்காது கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வண்டியிலே போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே இந்த இடத்துல தான் நான் கதிரை பார்த்தேன் அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. அப்போது இங்கே பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது சுரேஷ்ன்னு விசாரித்து பார்க்கலாம், நீ இந்த சைடு போ நான் இந்த சைடு போகிறேன், உனக்கு தகவல் கிடச்சிச்சுன்னா எனக்கு சொல்லு அப்படின்றாங்க. ஆனால் இருண்ணா, இங்கே எங்கேயோ இந்த மெடிக்கலில் தான் மெடிசன் வாங்கிட்டு போனாட்டுங்குது, இந்த மெடிசனில் அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதிரோட ஃபோட்டோ விசாரித்து கேட்டால் சொல்லிவிடுவாங்க அப்படின்றாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சிருவாங்கன்னு உடனே கரெக்ட் தான் சுரேஷ்னு இறங்கி போகிறாங்க. ராஜி ஃபோட்டோ கொடு அப்படின்னு உடனே, சார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மெடிசன் வாங்கிட்டு போகிறாரு, இவர் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரிப்ரிஷன் எடுத்துகிட்டு வந்து மெடிசன் வாங்கிட்டு போகிறாருன்னு சொல்ல முடியுமான்றாங்க. நீங்கள் யார் சார்? என்னமோ நான் போலீஸ் அப்படின்றாங்க சுரேஷ். அவருடைய போலீஸ் வேலை இப்போ எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது. ஆமாம் சார் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தானே, அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொன்ன உடனே, அண்ணே நம்ம அங்கங்கே தேட வேணும், நான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் சொல்கிறாங்க, வாங்க நான் போகலான்னு சொன்ன உடனே எல்லோரும் ரொம்ப துடிச்சு போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு அவரை பார்க்குற வரைக்கும் உயிரே அவங்களுக்கு கையில் நிற்கலை. அவ்வளோ பத்திரமாக ஓடி போகிறாரு. ராஜி எதுவும் ஆயிருக்காதுன்னு மீனா சமாதானப்படுத்திட்டே போயிட்டே இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கதிர் நம்ம முத்துவேல இருக்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சோம், அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு ராஜி கோமதி எல்லாரும் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா